Hi students, இன்னைக்கு நம்ம class 12 max 2 dimensional analytical geometry 2 ல exercise 5.4 ல third sum பாப்போம் இந்த வீடியோல. Show that the line x minus y plus 4 equal to 0 is a tangent to the ellipse x square plus 3y square is equal to 12. Also find the coordinates of the point of contact ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க ஒரு லைன் கொடுத்திருக்காங்க, ellipse கொடுத்திருக்காங்க. So இந்த லைன் வந்து tangent to this ellipse ன்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. Okay, first என்ன கொடுத்திருக்காங்க ellipse கொடுத்திருக்காங்க ellipse ஓட equation எழுதிக்குவோம் equation of ellipse x square plus 3y square is equal to 12. So இந்த equation 12 ஆல டிவைட் பண்ணனும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும் இல்லையா equation of ellipse அப்ப பண்ணும்போது x square by 12 plus y square by 4 னு கிடைச்சிடும் இல்லையா 3 by 12 னு போட்டோம்னா 4 னு கிடைச்சிடும் equal to 1. So இங்க a square b square எடுத்துக்கோங்க a square is equal to 12 b square is equal to 4. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க லைன் கொடுத்திருக்காங்க equation of the line அது என்ன கொடுத்திருக்காங்க x minus y plus 4 equal to 0. இது வந்து y is equal to mx plus c அந்த ஃபார்முலா கொண்டு வரணும் நம்ம. அப்போ minus y is equal to minus x minus 4. So ஃபுல்லாவே மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா y is equal to x plus 4. So இதை கம்பேர் பண்ணுங்க y is equal to mx plus c. m is equal to இந்த ஃபார்முலா இருக்கு y is equal to mx plus c. இல்லையா m னா இங்க 1 இருக்கு இல்லையா அப்ப m is equal to 1 c is equal to 4. So நமக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா the condition for the line y is equal to mx plus c to be a tangent to the ellipse. என்ன condition அப்படின்னா c square is equal to a square m square plus b square. இதுதான் condition. ஓகேவா இது satisfy ஆகுதா அப்படின்றத நம்ம பாப்போம். இப்ப c square என்னும்போது என்னாகும் RHS எடுத்துக்கோங்க RHS c square அப்போ 4 square is equal to 16. LHS எடுத்துக்கோங்க LHS a square m square plus b square. a square எவ்வளவு நமக்கு தெரியும் 12 m square என்னும்போது 1 தான் வரும் into 1 plus b square 4 is equal to 16. So ரெண்டுமே 16 தான் வருது இல்லையா LHS is equal to RHS is equal to 16. ரெண்டுமே 16 தான் வருது. So the given line is a tangent to the ellipse. Condition satisfy ஆகிறதால therefore the given line is tangent to the given ellipse. இப்போ coordinates கண்டுபிடிக்கணும் இல்லையா coordinate point of contact கேட்டிருக்காங்க coordinates of the point of contact point of contact என்ன ஃபார்முலானா minus a square m by c அதே மாதிரி b square by c இதுதான் point of contact ellipseக்கு இப்போ அப்படி போட்டோம்னா minus a square என்னது 12 into m வந்து 1 by c வந்து நமக்கு c4 அடுத்தது b square நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு 4
4/4. So அப்போ minus 12/4 3. So that minus 3 comma இது கரெக்ட் பண்ணோம்னா 1. So point of contact வந்து நமக்கு minus 3 comma 1 கிடைச்சிருக்கு. So ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.